ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஹெட்டர்ல இருக்கிற அந்த பெண்டிங் பார்ட்டு முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என் பேஜை நான் ஸ்க்ரால் பண்றப்போ, இந்த கெல்லி ஆடம்ஸ்ங்கிறது மூவ் ஆகுது. காப்பிரைட்ஸ்ங்கிற செக்ஷன் வந்து மூவ் ஆகுது. ஆனா, அந்த ஹெட்டர் வந்து மூவ் ஆகவே இல்லை. அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்குது. இப்போ இதை அச்சீவ் பண்றதா வந்து இன்னைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் கோலா இருக்கும். இங்கேயும் பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே சேர்ந்து மூவ் ஆகுது. எனக்கு இந்த ஹெட்டர் செக்ஷன் வந்து அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கணும். அதுக்கு அடுத்தது இதோட கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் ஏதோ சம்திங் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் கலர். வந்து ஒயிட் கலர் இருக்கு. ஸோ அதையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் பொசிஷன் பத்தி சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஹெடர் செக்ஷன் ஃபுல்லாமே அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட ஹெடர் ஃபுல்லாமே அப்படியே ஃபிக்ஸ்டா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுக்கறத வந்து இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுவோம். அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து அந்த டோட்டல் செக்ஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். டோட்டல் செக்ஷனா என்னன்னா அது ஒரு ஃபுல் வித் ஆகவே பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி பண்ணுங்க. இப்போ நீங்க கண்டெய்னர் ஃப்ளூயிடுமே ஃபுல் வித் தான் ஆகவே பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறக்கு அதுக்கு ஸ்டைல் பண்ணக்கூடாது. அதோட டோட்டல் ரேப்பரா எந்த டிவ் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிவ் வச்சிருக்கோம். அந்த டிவ்க்கு தான் இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இது இப்போ ஒரு பேஜை ஸ்க்ரால் பண்றப்போ அது அப்படியே ஃபிக்ஸ்டா நிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம சிஎஸ்எஸ்ல ஹெட்டர் இங்க இருக்கு. சிஎஸ்எஸ் ஹெட்டருக்கு நம்ம எதுவும் ஸ்டைல் எழுதலை இது வரைக்கும். பண்ணிக்கிறோம். பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. இதுல நிறைய இருக்கு. ஒரு 5 இருக்கு. பொசிஷன், அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஸ்டாட்டிக், ஃபிக்ஸ்டுன்னு. இப்போ நம்ம யூஸ் பண்றது வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்ட். இதை நான் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஒன்ஸ் இதுக்கு வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா முதல்ல டிசைன் உடையும். பொசிஷன் ஃபிக்ஸ்னு கொடுத்தது நமக்கு வந்து பேசிக் வந்து மீட் ஆயிடுச்சு. என்னது அந்த செக்ஷன் வந்து ஸ்க்ரால் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதே மாதிரி ஸ்க்ரால் ஆகாம இருக்கு. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த மெனு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் நீங்க ஒரு செக்ஷனுக்கு வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டீங்கன்னா அப்போ வந்து அது வந்து கண்டென்ட் ஃப்ளோ விட்டு வெளியில வந்துடும். கண்டென்ட் ஃப்ளோ விட்டு வெளியில வந்துடும் அப்படின்னா டிஃபால்ட்டா ஒரு டிவ் போட்டீங்கனாலே அது வந்து ஃபுல் விட்த் அப்ளை பண்ணும். ஃபுல் விட்த் எடுத்துக்கும். ஃபுல் விட்த்னா எது அதோட பேரண்ட்டுக்கு எவ்வளவு விட்த் இருக்கோ அவ்வளவு விட்த் எடுத்துக்கும். ஓகேவா? எப்போதும் ஒரு டிவ் எலமெண்ட் மட்டும் இல்ல, ஒரு பிளாக் எலமெண்ட் நீங்க போட்டீங்க அப்படின்னாலே அது வந்து ஃபுல் விட்த் எடுத்துக்கும். அந்த ஃபுல் விட்த்னா எதுனா அந்த பிளாக் எலமெண்டோட பேரண்ட் எவ்வளவு விட்த் இருக்கோ அவ்வளவுதான் எடுத்துக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹெட்டர் வந்து ஃபுல் விட்த் எடுத்துக்கிச்சு. விச் மீன்ஸ் இந்த ஹெட்டரோட பேரண்டோட ஃபுல் விட்த். பேரண்ட் எது பாடி. ஸோ பாடி வந்து அந்த பேஜோட ஃபுல் விட்த்துக்கு இருக்கும். ஸோ அது ஃபுல்லாத்தையுமே வந்து இது எடுத்ததுனால நம்ம வந்து விட்த்னு ஒன்று வந்து ஸ்பெசிஃபை பண்ண தேவையே இல்லை. பட் எப்போ ஒரு எலமெண்ட் ஒரு பிளாக் எலமெண்ட்டையோ இன்லைன் எலமெண்ட்டையோ பொசிஷன் ஃபிக்ஸ்ட் ஆர் பொசிஷன் அப்சல்யூட் நம்ம இங்க படிப்போம் அதோட சினாரியோ வரும்போது. பட் எப்போ வந்து ஒரு செக்ஷனுக்கு வந்து நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ்ட் கொடுக்குறோமோ அப்போ வந்து அது கண்டென்ட் ஃப்ளோ விட்டே வெளியில வந்துடும். கண்டென்ட் ஃப்ளோ விட்டு வெளியில வந்துடும் அப்படின்னா அதை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் சைல்டு பேரண்ட் கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ இந்த ஹெட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த பாடி டேக்கை பொறுத்தலாம் அது வந்து இருக்கவே இருக்காது. நீங்க இதை எங்க போட்டீங்கனாலும் இது இப்படிதான் இருக்கும். இந்த டிவ் தூக்கி எந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து மூவே ஆகாது. இப்போ நான் இதை எடுத்து ஹீரோ செக்ஷன்ல போடுறேன். ஓகே, இதோட டிசைன்ல நம்ம ஹீரோவுக்கு எழுதின சிஎஸ்எஸ் ஆல ஹீரோல இருக்கிற ஏ டேக்னு எழுதின ஸ்டைலால இப்படி அப்ளை ஆகுது. மற்றபடி எதுவுமே சேஞ்ச் ஆகல. அதோட விட்த்ல இப்ப நான் எங்க போட்டேன் அப்படின்னாலும் காணாமலே போயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு விட்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 50
543 பிக்சல் தான் இருக்கு. பட் ஆனா டிஸ்பிளேலே வரல. ஓகே, அது வந்து இன்னொரு ப்ராப்ளம். அதை பார்க்கலாம். நம்ம ஸ்டேஜ்க்கு போயிடுவோம். ஸோ ஹெட்டருக்கு நான் பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து கண்டென்ட் ஃப்ளோ விட்டு வெளியில வந்துடும். ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம வந்து 3 திங்ஸ் கண்டிப்பா கொடுக்க வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா விட்த். எப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்தோமோ அதுக்கு வந்து கண்டிப்பா நம்ம தான் மேனுவலா விட்த் கொடுக்கணும். அதுவா வந்து பிளாக் எலமெண்ட்டுக்குன்னு ஒரு விட்த் எடுத்துக்கலாம், அது வந்து எடுத்துக்காது. இட் வில் டிபெண்ட் ஆன் இட்ஸ் கண்டென்ட். இதோட கண்டென்ட்டுக்கு எவ்வளவு விட்த் தேவைப்படுதோ அதை பொறுத்து தான் அப்ளை பண்ணிக்கும். அண்ட் கண்டென்ட்டுக்குன்னு பாக்குறப்போ கண்டெய்னர் வந்து எங்கேயுமே ஃபீல்ட் அப்ளை வித் இத்தனை பிக்சல்னு அப்ளை பண்ணாது. அண்ட் ரோவும் எங்கேயுமே வித் அப்ளை பண்ணாது. ஸோ இப்போ என்ன ஆயிரும்னா இந்த செக்ஷனுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் டிவுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே வந்து பெர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. காலம் 12 காலம் 2 அப்படின்னா இருக்கிறதுல 16% அப்படின்னு அந்த பெர்சன்டேஜ்ல தான் வந்து அதை அப்ளையே பண்ணும். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து ஹெட்டருக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் விட்த் கொடுக்கணும். நமக்கு வந்து என்ன பண்ணணும், மொத்த விட்த் எடுத்துக்கணும். கரெக்டா இருக்கிற அந்த பேஜ்ல இருக்கிற மொத்த விட்த் எடுத்துக்கணும். ஸோ ஐ கிவ் வித் 100%. ஸோ ஒன்ஸ் இது நீங்க 100% கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் விட்த் எடுத்துக்கும். இந்த 100%ங்கிறது எதுனா பாடி டேக் கிடையாது. ஓகே, ஏன்னா இந்த ஹெட்டரை பொறுத்த வரைக்கும் பாடி டேக்ல யாரும், ஏன்னா பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துரும். பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டோம்னா அது வந்து கண்டென்ட் ஃப்ளோ விட்டு வெளியில வந்துடும். இப்போ இந்த வீட்டுல தான் சொல்லிருப்பாங்க தனி தெளிச்சு விட்டுருவோம் அப்படின்றாங்க. அப்படின்னா அவனை பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு அடுத்துக்குள்ள அவங்க மேரேஜ் பண்றதுக்கு இல்லாட்டி அதுக்கு முன்னாடி அவங்க மேரேஜ் பண்றதுலாம் அவன் தனி, அவன் இஷ்டத்துக்கு போயிடுவான். அந்த மாதிரிதான் இந்த பாடி பொறுத்த வரைக்கும் ஹெட்டர்னு ஒருத்தனே இல்லை, நான் அவனை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனாலதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ வந்து ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் ஹீரோவை செலக்ட் பண்ணிருக்கேன், எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, மேலேயே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ நான் இதோட ஹெட்டரோட பொசிஷன் ஃபிக்ஸ்ட மட்டும் எடுத்து விட்டேன்னா, பொசிஷன் ஃபிக்ஸ்டா எடுத்தேன்னா ஹீரோ ஸ்டார்ட் ஆகிருக்கிற இடம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கரெக்டா இந்த அந்த ப்ளூ கலர் ஸ்டார்ட் ஆகிருக்க ஏரியா வச்சு சொல்லலாம். இவ்வளவு தூரம் கேப் இருக்கு. இந்த கேப் எதுக்காக இருக்கு, ஏன்னா இவனுக்கு முன்னால ஹீரோக்கு முன்னால ஒருத்தன் இருக்கான் ஹெட்டர்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒன்ஸ் ஹெட்டரை வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஹீரோ வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல போயிடுவான். ஹீரோ ஏன் மேல போறான், ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் இவன் கிடையாது, ஹெட்டர்னே ஒருத்தன் கிடையாது, அவன் தண்ணி தெளிச்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அந்த இடத்துல பறகுற மாதிரி ஹெட்டர் இருக்குது. அதுவா அதுக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காந்துவோம். அப்போ நமக்கு கண்ட்ரோலே இருக்காது, அதுவா அதுக்கு பிடிச்ச இடத்துல போய் இருக்குங்கிறது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறதுல சம் ஸ்டைல்ஸ் இருக்கு. அது என்னலாம் அப்படின்னா டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட். டாப் லெஃப்ட் பாட்டம் ரைட் நான் நோட் பேட்ல எழுதுறேன். ஒன்ஸ் நீங்க வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா, பொசிஷன் ஃபிக்ஸ்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா மேண்டேட்டரி நீங்க அப்ளை பண்ண வேண்டியது டாப் இல்லைன்னா பாட்டம், லெஃப்ட் இல்லைன்னா ரைட். இதை வந்து நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து நீங்க பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு டாப் இல்லைன்னா பாட்டம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வேல்யூவாவது இருக்கணும். ரெண்டுமே இருக்கிற சினாரியோ வரும், பட் அட்லீஸ்ட் ஒரு வேல்யூவாவது இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் இல்லைன்னா ரைட் இந்த வேல்யூ இருக்கணும். இப்ப நமக்கு வந்து இந்த எலமெண்ட் எங்க இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணலாம். இது வந்து எங்க இருக்கணும் அப்படின்னா பேஜோட டாப்ல இருக்கணும். கரெக்டா அந்த பேஜோட மொத்த டாப்ல இருக்கணும். ஸோ நம்ம என்ன கொடுக்குறோம், டாப் 0 கொடுக்குறோம். இந்த பேஜோட மொத்த டாப்ல இருக்கணும்னா டாப் 0 கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும், லெஃப்ட் எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா அந்த ப்ரௌசரோட லெஃப்ட் எட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால லெஃப்ட் 0 இந்த ரெண்டையும் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ நான் இதை கொண்டு போய் நான் அந்த ஃபூட்டர் செக்ஷன்ல போட்டேனாலும் எனக்கு வந்து எதுவுமே ஆகாது. இப்போ நான் வந்து இதை எடுத்து ஃபூட்டர்ல எடுத்து போட்டேனாலும் எனக்கு வந்து அங்கேயே தான் இருக்கும். அண்ட் இந்த அலைன்மெண்ட் இஷ்யூ வர்றதுக்கு காரணம் நம்ம எதுனா வேற செய்யறதா இருக்கும். ஃபூட்டருக்குள்ள இருக்கிற ஏ டேக்லாம் இது அப்ளை ஆகுது, ஃபூட்டருக்குள்ள இருக்கிற பேராகிராஃப்லாம் இது அப்ளை ஆகும், சம் ஸ்டைல்ஸ் இருக்காங்க. அதனால இந்த அலைன்மெண்ட் இஷ்யூ வருது. மற்றபடி அந்த பொசிஷன்ல வந்து எந்த சேஞ்சுமே ஆகாது. ஏன்னா நம்ம வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துருவோம். பொசிஷன் ஃபிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்ல இருக்கும் அப்படின்னா அது கண்டென்ட் ஃப்ளோவே ஃபாலோ பண்ணாது. அது எங்க இருந்தாலும் அந்த ப்ரௌசரோட 4 எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த ப்ரௌசர் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அது பாடி டேக்கை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ராங் ஆன்சர். பொசிஷன் ஃபிக்ஸ்டு எலமெண்ட் வந்து உங்க ப்ரௌசரோட 4 எட்ஜஸை டிபெண்ட் பண்ணிடுவோம்.
இப்போ அந்த ப்ரௌசர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாடி பாத்தீங்கன்னா பாடி வந்து பாட்டம் வரைக்கும் இருக்கும், இங்க வரைக்கும் இருக்குது. ஸ்க்ரால் பண்ணாலும் ஸ்க்ரால் ஆகிற மாதிரி இருக்கு. ஆனா டாப் 0க்கு பதிலா பாட்டம் 0 கொடுத்தேன் அப்படின்னா எப்போதுமே அந்த ப்ரௌசரோட அந்த 4 எட்ஜஸ் டிவைட் பண்ணிருக்கோம். பாட்டம்னா ப்ரௌசரோட பாட்டம் எட்ஜ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ நான் இதை வெளியில எடுத்துட்டேன்னா கீழே இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்பமாச்சும் மெனு வேணும் அப்படின்னா நீங்க வந்து பாட்டம் 0 கொடுக்கலாம். பட் நம்ம ரெக்யர்மெண்ட் படி மேலதான் வேணும். அதனால என்ன பண்ண போறோம், டாப் 0 கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்றது மூலமா ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ்டா வைக்க முடியும். அண்ட் இப்போ வந்து இப்பவே நீங்க பார்த்துருப்பீங்க, இப்போ நான் பாட்டம் 0 கொடுத்ததும் டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க டெக்ஸ்ட் வந்து கரெக்டா தெரிய மாட்டேங்குது. ரீசன் என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு மேல இன்னொரு எலமெண்ட் இருக்குது. ஏன்னா நம்ம பொசிஷன் ஃபிக்ஸ்டு கொடுத்துருக்கோம். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம செக்ஷனுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்றது மூலமா இப்போ நம்ம இந்த சைட்ல வந்து பார்க்கலாம், இதுக்கு ஏதாவது பேக் கலர் அப்ளை பண்ணிருக்காங்களான்ட்டு. ஸோ அந்த ஹெடர் செக்ஷனுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்காங்க. எல்லாம் கொடுத்தோம், டாப் 0 கொடுத்தோம் அண்ட் லெஃப்ட் 0 கொடுத்தோம். அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் அங்கிருந்து காப்பி பண்ணிட்டோம். அது போக ஏன்னா என்னோட ஃபுல் வித்துக்கும் ப்ரௌசரோட எட்ஜோட எட்ஜ் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து விட்டுது. இந்த டிசைன் மாதிரியே இருக்கு. இன்னும் நம்ம கேப் மட்டும் அச்சீவ் பண்ணோம். அண்ட் இதுல வந்து ஒரு ஷேடோ எஃபெக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டர்ல மட்டும் பாத்தீங்கன்னா அழகா ஒரு ஷேடோ இருக்கு. அது வந்து பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, நான் ஒரு சும்மா ரேண்டமா ஒரு வேலையை எழுதிக்கிறேன். பாக்ஸ் ஷேடோக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கலர் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் சம் பிக்சல், அது எதுக்காக அப்படிங்கிறத சொல்றேன், 5 பிக்சல், அதுக்கப்புறம் ஒரு 14 பிக்சல் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 4 பிக்சல். இதோட எதற்காக இந்த வேலையை அப்ளை பண்றோம் நான் ப்ரௌசர்ல வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப கொடூரமா உங்களுக்கு நம்மளோட ஷேடோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சூஸ் பண்ணா எனக்கு அந்த ஷேடோ வந்துடும். பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் அந்த 5 பிக்சல் கொடுத்துருக்கோம் இல்லையா, அது இதுல வந்து ஒரு முக்கிய ஒரு ஐக்கான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு எடிட்டர் கிரியேட் பண்ணும், ஷேடோ எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஈஸியா சேஞ்ச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 5 பிக்சல் கொடுத்தோம்ல, அது வந்து எக்ஸ் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஆஃப்செட்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல அது எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க தள்ளினீங்கன்னா, நீங்க இங்க ஒரு 15 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க போகுது, இங்க பாத்தீங்கன்னா இங்க மூவ் ஆயிருக்கும் ஜாஸ்தி. லெஃப்ட் எட்ஜ்ல இருந்து அந்த ஷேடோ எவ்வளவு தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நீங்க எப்படி திங்க் பண்ணி பார்த்தா ஒரு சோர்ஸ் இருக்கும். இப்ப நீங்க ஒரு சன்னுக்கு நேரே இருக்கிறீங்க, ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு நேர கிழக்கு திசையில ஈஸ்ட் சைட்ல வந்து சன் இருக்குன்னா உங்க ஷேடோ எங்க இருக்கும், அப்படியே டுவர்ட்ஸ் வெஸ்ட் சைடு இருக்கும். அதே இது உங்க சன் நீங்க பாக்குற சன் வந்து கொஞ்சம் ஸ்லாண்ட் ஆகி நார்த் ஈஸ்ட்ல இருக்கு அப்படின்னா உங்க ஷேடோ வந்து சவுத் ஈஸ்ட்ல இருக்கும். அந்த மாதிரி ஒரு எஃபெக்டா தான் இமேஜின் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வந்து அந்த சோர்ஸ் எங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இங்க வந்து இப்ப பார்க்க எங்க வச்சிருக்கோம்னா நம்ம சோர்ஸ் வந்து இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஷேடோ வந்து இந்த மாதிரி வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ட்ரீட் பண்றோம். பட் யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு 0 தான் கொடுப்பாங்க. வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வளைஞ்சிட்டுல ஷேடோ வர மாதிரி வச்சுக்க மாட்டாங்க. அதனால ஒய்ங்கிறது அகைன் ஒய் ஆக்சிஸ் வெர்டிகலி எவ்வளவு தூரத்துல இருக்கணும் அப்படிங்கிறது. இதுவும் வந்து மோஸ்ட்லி 0 தான் கொடுத்துருப்பாங்க. காமனா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ 0 0 கொடுத்துருங்க அப்படின்னா தலைக்கு மேல இருக்குது என்னோட சோர்ஸ்,
டோட்டலா மேல. சோ என்னை சுத்தி அந்த ஷேடோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து எப்படி யோசிச்சோம்னா, இப்ப நீங்க வீட்ல இருக்கும்போது உங்களுக்கு மேல ஒரு பவர் லைட் இருக்கு அப்படின்னா, உங்க ஷேடோ வந்து ரொம்ப ஷார்ப்பாலாம் இருக்காது. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் உங்கள சுத்தி கொஞ்சம் தூரத்துக்கு. அந்த மாதிரி ஒரு ஷேடோவா தான் இத நம்ம ட்ரீட் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து நீங்க குடுத்த வேல்யூ. சோ ஃபர்ஸ்ட் 2க்குமே தான் நான் 0, 0 குடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து இருக்கிற வேல்யூ வந்து என்னன்னு சொல்லணும்னா, பிளர் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். பிளர்னா எவ்வளவு தூரம் அது வந்து ஷேடடா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். இத நீங்க ஜாஸ்தியா குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிக தூரத்துக்கு போகும் அந்த ஷேடோ. அந்த பிளர் ஆகி போயிடும். ஷார்ப் 0 குடுத்துட்டீங்கன்னா, ஷார்ப் ஸ்வைப் வந்து எதுவுமே இருக்காது. 1 பிக்சல் குடுத்தீங்கன்னா லைட்டா இருக்கும். அப்படியே நீங்க வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடுத்து ஸ்ப்ரெட்ன்னு இன்னொரு வேல்யூ இருக்கு. அது வந்து இன்னும் அதிக தூரத்துக்கு அத பரப்பும். இன்னும் பக்கத்துல இன்னும் ஒரு 5 பிக்சல் 4 பிக்சல் வரைக்கும் என்னுடைய பவுண்டரி போக எவ்வளவு தூரம் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது. ஓகே. பிளர்னா என்ன அர்த்தம்னா எவ்வளவு தூரம் அது வந்து ஷேடடா இருக்கணும். ஷேடடா எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணோம். ஸ்ப்ரெட்டுங்கிறது எவ்வளவு தூரம் என் ஷேடோ வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கறத சொல்லுவோம். ஸோ ஸ்ப்ரெட் ஆகிற தூரம் வரைக்கும் உங்களோட ஷேடோ இருக்கும். அதுக்கப்புறமா உங்களோட பிளர் வேல்யூ இருக்கும். இதை நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணி எக்ஸாக்டா புரியணும்னு அவசியம் இல்லை. லைக் 100% எனக்கு வந்து பெர்ஃபெக்டா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீட் இல்ல. பட் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும்னா எதுக்காக எதை கொடுக்குறோம், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எது கொடுக்குறோம், ஒய் ஆக்சிஸ்க்கு கொடுக்கறது எதுக்காக, எந்த இடத்துல ஸ்டைல் வர்றதுக்காக அப்படிங்கிறது. பட் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னா அந்த நடுவில் சென்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து கிளியரா கொடுத்துரும் எவ்வளவு தூரத்துல உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி வந்து குரோம் 08. நான் எப்போதுமே சொல்றது இந்த டாட்டா யூஸ் பண்ணாதீங்க, நீங்களும் வேல்யூஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்னோட சஜஷனா இருக்கும். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த டெக்னிக் படிச்சதுக்கு அப்புறம் ஏன்னா இந்த சைடு போகிறோம். இந்த சைட்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அதை பார்த்துட்டு இந்த ஆர்டர் வந்து நீங்க எப்படி வேணா கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏதாவது கொடுக்கணும் அவசியம் இல்லை. இவங்க கலர் கோடு வந்து கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நான் வேற மாதிரி கொடுத்தேன். RGBA அப்படின்னு 0 என்னன்னு நான் சொல்றேன். அந்த இந்த RGBAங்கிறதோட கோடு ஆனா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வரல. சூஸ் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஓகே. கலர் கோட்ல மட்டும் நான் ஏதோ சேஞ்ச் பண்ணேன். 80% இருக்கு. இது நான் 8% வைக்கிறேன். அப்படின்னா ரெண்டுக்குமே ஈவன் ஷேப் இருக்கும். ஓகே. இந்த RGBR இந்த கலர் கோடு என்ன அப்படின்னா இந்த கலர் கோடு என்ன அப்படின்னா யூஸ்வலா வந்து நம்ம ஹெக்ஸால தான் கலர் கோட் கொடுத்துருக்கோம். இந்த ஹேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லாம சம்டைம்ஸ் நம்ம டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். டிரான்ஸ்பரண்ட் கலர் அப்படின்னா என்ன அப்படின்னா இதை விஷுவலைஸ் பண்றதுக்கு இந்த கலர் பேப்பர்லாம் இருக்கும். அதாவது கலர் பேப்பருங்கிறது பாலித்தீன் கவர்ல கலர் பேப்பர்ஸ் இருக்கும். டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பக்கம் என்ன இருக்குங்கிறது தெரியும். ஆப்போசிட் சைட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஆனா ஃபுல்லா தெரியாது. அந்த டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் இல்லாம அந்த பேப்பர் இல்லாம வச்சோம்னா எவ்வளவு கிளியரா தெரியுமோ அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா கொஞ்சம் தெரியும் அந்த கலர் பேப்பர் வச்சா. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா லைக் கலர் அப்ளை ஆகும். ஆனா ஃபுல்லாலாம் அப்ளை ஆகக்கூடாது. அப்படின்னா நீங்க வந்து இந்த RGBA அப்படிங்கறத சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா RGB கடைசியில ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. சோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஜஸ்ட் கலர் பேட்டர்ல சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே பண்ணலாம். இப்போ இதுக்கும் எனக்கு அந்த அந்த இது வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். இந்த ஸ்லைடரை சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணிக்கும். அண்ட் எக்ஸாக்ட் கோட்லயுமே இது அப்ளை பண்ணலாம். பட் இது ரீடபிளா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது RGBA அந்த மாதிரி மாறிடும். இன்கேஸ் இந்த ஸ்லைடரை யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்லைடரை யூஸ் பண்றீங்க இதுக்கு ஒப்பாசிட்டிக்காக. இந்த ஒப்பாசிட்டினால டிரான்ஸ்பரன்சி லெவலை ரீச் பண்றதுக்காக
ஸோ இந்த ஒபாசிட்டி எனக்கு வேணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்லைடரை வச்சு சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல மறக்காம ஆர்ஜிபிஏ இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டு ஒரு என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். வெளியில கிளிக் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கலர் செலக்ட் ஆயிரும். பட் இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து டிரான்ஸ்பரண்டா கொடுக்க போறது இல்லை, நம்ம ப்ராக்டிஸ்க்காக தான் பண்ணோம். பட் பாக்ஸ் ஷேடோ டிரான்ஸ்பரண்டா கொடுக்க போறோம். ஜீரோ பாயிண்ட்ல கொடுக்கும். ஆக்சுவலா 0.1, 0.2, 0.3 கொடுக்கும். பட் இப்போ உங்களுக்கு ஒரு குழப்பம், அது சொல்ற வேல்யூ அப்படியே கொடுத்துரும். ஸோ இப்போ என்ன பண்ண, ஜஸ்ட் குட்டி ஐக்கானை கிளிக் பண்ண, அதுக்கப்புறம் என் ஸ்லைடரை வச்சு எனக்கு என்ன வேணுமோ அதை மூவ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ள இருக்க அந்த கமா அது வந்து இப்போதைக்கு நீங்க யோசிக்க வேண்டாம், அது கொஞ்சம் லேட்டரா பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம ஃபெமிலியர் ஆனதுக்கு அப்புறம் கமாவுக்கும் கமா இல்லாம இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் கமா கொடுக்கும்போது ஏ போட்டிருந்திருப்பேன், கமா இல்லைன்னா ஏ வராது. ஓகே, அது ஏங்கிறத நம்ம கொஞ்சம் லேட்டா படிச்சுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இதை யூஸ் பண்ணி டூலை யூஸ் பண்ணி எனக்கு கலர் சூஸ் பண்ண தெரியும் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு அந்த ஷேடோ எஃபெக்ட்டுமே சூப்பரா வந்துருச்சு. அண்ட் இன்னும் நமக்கு இருக்க ஒரே ஒரு விஷயம், அந்த ஸ்பேசிங் மட்டும்தான். ஸ்பேசிங் அச்சீவ் பண்ணிட்டோம்னா இந்த இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல யாருக்காச்சும் எனி டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லைன்னா நோ சொல்லிருங்க. ஐ வில் நோ, நீங்க குரூப் கிளாஸ்ல தான் இருக்கீங்கன்ட்டு. இப்போ நம்ம ஸ்பேசிங் அச்சீவ் பண்ணலாம். ஸ்பேசிங் அச்சீவ் பண்றதுக்கு நம்ம பேடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். பேடிங் ஆர் மார்ஜின். இது வந்து பாக்ஸ் மாடல் அப்படின்னு ஒரு சிஎஸ்எஸ் இதுக்கு உங்க வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புறேன். அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கிளாஸ் எடுக்க சொல்லுங்க, நான் எடுக்கிறேன். பண்றதுக்கு நான் வந்து ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணேன். அதுக்காக தான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தது. அதை வச்சு சொல்லலாம். சாரி, குரோம்ல பெர்ஃபெக்ட் பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதோட லோகோ இதை கிளிக் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதான் நம்மளோட கொடுக்கப்பட்ட டிசைன், கரெக்டா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு டூல் வச்சிருக்கேன், ஃபுல் பேஜ், கோ ஃபுல் பேஜ்னு ஒரு குரோம் எக்ஸ்டென்ஷன். இதே வேணா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ரேரா தான் இதை யூஸ் பண்ணுவேன், அதனால நான் பின் பண்ணல. தேவைங்கிறனால நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ஃபுல் பேஜும் கிடைச்சிருக்கு, ப்ராஜெக்டோட ஃபுல் பேஜும். இதை வந்து நான் ஜேபிஜியா சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜேபிஜியா வந்துடும். ஓகே, ஓபன் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட ப்ராஜெக்ட் வரேன், யூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட நீங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கிற பேஜ்ல வச்சு இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா சொல்லுவோம் ஆட் யுவர் ஃபர்ஸ்ட் லேயர்னு சொல்லுவோம். இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்க டவுன்லோட் பண்ண இமேஜை ஓபன் பண்ணலாம்.
என்ன இருக்கும்னா, உங்களுக்கு வந்து அது வந்து உங்க மேல அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் ஷேட் ஆன மாரி இருக்கும். ரீசன் என்னன்னா, நம்மளோட இப்ப நம்ம ஒரு ஓவர்லே வச்சிருப்போம்ல, அதுவும் நம்ம வெப்சைட்டும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கும். ஸோ இப்ப நம்ம எய்ம் எதுவா இருக்கும்னா, இது வந்து கரெக்ட்டா 0, 0ல வச்சுக்கோங்க. அண்ட் ஒபாசிட்டி நீங்க எவ்வளவு குடுக்கலாம். கம்மியா குடுத்தீங்கன்னா சுத்தமா தெரியாது. ஃபுல்லா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு அது மட்டும் தான் தெரியும். ஸோ கொஞ்சம் டீசென்ட்டா வச்சுட்டு, அதுக்கப்புறம் லாக் பண்ணிட்டீங்கன்னா, இது பாட்டுக்கு அப்படியே இருக்கும். ஸோ இப்ப நம்ம எய்ம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது செலக்டே ஆகாது. இப்போ அது வந்து சும்மா ஒரு ஓவர்லே மாரி தான் இருக்கும். நீங்க இப்ப கிளிக் பண்றது எல்லாமே நீங்க உங்க எலமெண்ட் தான் கிளிக் பண்ணுவீங்க. இந்த மேல இருக்கிற இமேஜ் வந்து செலக்டே ஆகாது. ஏன்னா நம்ம அத லாக் பண்ணிட்டோம். ம். எதுக்காக இது அப்படின்னா, நம்ம வந்து அந்த 100% அக்யூரஸிய அச்சீவ் பண்றதுக்கு இது வந்து உதவும். ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. 100% அக்யூரஸிய. அத வந்து நம்ம விட்டுறலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேடி லைட்டா பிளர் ஆயிருக்காங்க. பட் அது பேக்ரவுண்ட் இமேஜ். அது வந்து நம்மளால அவ்வளோ ஈஸியா அச்சீவ் பண்ண முடியாது. பட் இந்த மாரி இந்த ஹைட் ரிலேட்டட் பேடிங்லாம் இருக்கு இல்லையா? இந்த கெல்லியோட ஃபாண்ட் சைஸ், அப்புறம் மேல கீழ இந்த கெல்லியோட மேல கீழ இருக்கிற ஸ்பேஸ், இந்த செக்ஷனுக்கு மேலே கீழ இருக்கிற ஸ்பேஸ் அதெல்லாம் தான் அச்சீவ் பண்ணலாம். ஹரிசான்டலா அச்சீவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா விட்த் வந்து மாறிடும். இது வந்து என்ன பண்ணிருக்குன்னா, ஸ்க்ரால் பார் இல்லாம எனக்கு இந்த ஹைட் குடுத்துருக்கும். என் பேஜோட ஸ்க்ரால் பாரே இல்லாம இந்த இமேஜ் வந்து குடுத்துருக்கும். ஆனா, இங்க வந்து பாத்தீங்கன்னா, வித் ஸ்க்ரால் பாரோட இருக்கு. அப்படின்னாலே நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிச்சுங்கிறனால அந்த அலைன்மென்ட் ஹரிசான்டல் அலைன்மென்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும். அதான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பட் இத நீங்க எதுக்கலாம்னா, வெர்டிகலி எனக்கு வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதும், அப்புறம் ஒரு எலமெண்ட்டுக்கும் இன்னொரு எலமெண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ். இப்போ ஹோமுக்கும் அபோர்டுக்கும் நடுவுல இருக்கிற ஸ்பேஸ் எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த கான்செப்ட் வச்சு நம்ம பேஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி இந்த டூல் வந்து நான் அதிகம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா, இது வந்து பெர்ஃபெக்ட்டா அவுட்புட் எதிர்பார்க்கிறவங்களுக்கு தான் வந்து இத யூஸ் பண்ணுவோம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜ் எல்லாம் வந்து நாங்க இத எதிர்பார்க்க மாட்டோம். ஏதாச்சும் ஒரு அவுட்புட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் அது எங்க போய் முடிஞ்சிருதுன்னா, பெர்ஃபெக்ட்டா என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே செய்யாதீங்க. நான் ஏதாவது ஒரு அவுட்புட் தான் நான் எடுப்பேன். அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிருச்சு. ஸோ அத சால்வ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எப்போதுமே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட்டே வந்து பிக்சல் பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக. நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். ஹெடர் சூஸ் பண்ணிட்டு ஹெடருக்கு பேடிங் கொடுக்குறேன். 4 டைப்ஸ் ஆஃப் பேடிங் கொடுக்கணும். டாப், ரைட், பாட்டம், லெஃப்ட்னு. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து டாப் மீன் பண்ணும். இதை நான் மூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு சென்டர்ல வந்துச்சு. கிள்ளியை வச்சு நான் பாக்குறேன். கிள்ளி வந்து சென்டருக்கு வந்துட்டாங்க. சூப்பர். ஸோ டாப் வந்து 10 பிக்சல் கொடுக்கணும். அண்ட் பாட்டம் இன்க்ரீஸ் பண்றேன். டாப் செகண்டா இருக்கிறது வந்து ரைட்டு, தேர்டா இருக்கிறது வந்து பாட்டம். கிளாக் வைஸ்ல வரும். கிளாக் மனசுல வச்சுட்டீங்கன்னா டாப், ரைட்டு, பாட்டம், லெஃப்ட். ஆன்டி கிளாக் வைஸ் இல்ல கிளாக் வைஸ்ல தான் சுத்துது. ரைட் சைடு ஆஃப் தி கிளாக்கு போகும் முதல்ல. அதுக்கப்புறமா பாட்டம் ஆஃப் தி கிளாக்கு போகும். தென் லெஃப்ட் சைடு ஆஃப் தி கிளாக்கு போகணும் கிளாக். அடுத்து கொடுக்கணும் பாட்டம். இப்போ வந்து ஷேடோ பெர்ஃபெக்டா இருக்கு. ஸோ இந்த வேல்யூ நான் அப்படியே காப்பி பண்ணி என்னோட ஹெடருக்கு போட்டுக்கிறேன். வேலை முடிஞ்சுச்சு. அதுக்கு அடுத்ததான் நமக்கு என்ன இருக்கு? இதை அப்படியே நான் காப்பி பண்ணி இன்னொரு டேப்ல ஓபன் பண்ணி பாக்குறேன். அந்த ஓவர்ல இல்லாம எனக்கு தெரியும். இதையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து சோர்ஸ், இது நம்மளோடது. ஸோ ஆல்மோஸ்ட் சேம் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஹோம் அப்லோட் செக்ஷன் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மேல தள்ளி இருக்கு. இங்க வந்து கொஞ்சம் கீழே இருக்கு, இங்க வந்து மேல இருக்கு. ஸோ அந்த செக்ஷனுக்கு நான் வந்து பேடிங் கொடுக்கணும். அது இங்க இருக்கு. நம்ம நேவிகேஷன் ஒன்று வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நேவிகேஷன் நம்ம கிளாஸ் நேம் தான். ஸோ இதுக்கு நம்ம பேடிங் கொடுக்கலாம்.
இப்படியும் கொடுக்கலாம். இல்லைன்னா டாப் மட்டும் நான் பேடிங் ஹைஃபன் டாப் கொடுத்துட்டு அதுக்கு மட்டும் 10 பிக்சல் ஆர் வாட் எவர். இதுவும் இன்னொரு மெத்தடு. எனக்கு கரெக்டா இருக்கு. இது எதுக்கு அப்ளை பண்ணணும்? மெயின் நேவிகேஷனுக்கு. மெயின் நேவிகேஷன் ஒரு ஸ்டைல் இல்லை இது வரைக்கும் நம்ம எழுதல. நேவிகேஷன் நீங்க எப்போதும் செலக்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்டைல் எழுதுங்க. ஓகே, அடுத்து இன்னும் எனக்கு வெர்டிகல் ஹைட் வந்து மேட்ச் ஆகலன்னு தோணுது. இன்னும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த லைன் கீழே ஒரு லைன் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கு. நம்ம பண்ணிக்கிறது மேலே ஒட்டிட்டு இருக்கு, இது வந்து கொஞ்சம் கீழே தள்ளி இருக்கு. இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை வந்து நம்ம எப்படி பண்ணியிருந்தோம், அந்த நம்மளா ஒரு ஸ்பேன் எழுதியிருந்தோமோ ஐன்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் போட்டிருந்தோம். இது வந்து எனக்கு இங்க இருக்கிறத விட கொஞ்சம் கீழே தள்ளி வரணும். அதை வர வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மார்ஜின் கொடுக்கலாம். ஸோ வந்து இப்போ ஆக்டிவ்க்கு எழுதிட்டேன்னா இந்த இடத்துக்கு எழுதிட்டேன்னா என்ன ஆகும்னா அந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். நான் காமனாவே எழுத போறேன். ஸோ மார்ஜின் 0 கொடுக்குறேன், அப்படியே மூவ் பண்றேன். ஏன் மார்ஜின் அப்படின்னா நீங்க அந்த பாக்ஸ் மாடல் ஸ்டைல் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஹைட் வந்து 3 கொடுக்கலாம். இதுதான் கரெக்ட். மார்ஜின் டாப் 5 பிக்சல் மட்டும் கொடுக்கணும். நான் எங்க எழுதணும், லைன் நம்பர் 35ல எழுதணும். எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றேன், நான் இங்க பாத்துட்டேன். இந்த சைட்ல எங்க இருக்குங்கிறத சொல்லிடும். நம்பர் 35 மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு, ஏன்னா நம்ம இப்ப மேல கொஞ்சம் சைன்ஸ் எழுதியிருந்தோம். அதனால அந்த அங்க ப்ரௌசர் வந்து பேஜ் லோட் ஆகும் போது இந்த ஸ்டைல் அண்ட் சீன்ஸ் எங்க இருந்துச்சுங்கிறத சொல்லியிருக்கோம். பட் நான் இப்போ ரீசெண்டா ஒரு 3 ஸ்டைல் எழுதுனதுனால கொஞ்சம் கீழே இறங்கி உங்களுக்கு 2 ஸ்டைல் எழுதுனதுனால 2 லைன் கீழே வந்திருக்கு. 37க்கு வந்திருக்கு. சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த அலைன்மெண்ட்டும் நீட்டா வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு செக்ஷனுக்கு இன்னொரு செக்ஷனுக்கு நடுவில் இருக்கிற கேப், இப்போ இந்த ஹோமுக்கும் அபோர்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப் வந்து நம்ம இதுல கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது. அதை ரெடியூஸ் பண்றத வந்து நம்ம ஒரு வச்சுக்கலாம். அதை பண்றதுக்கு இந்த 8 டேக்னு ஒன்று இருக்கு இல்லையா, நேவ் லிங்க். இந்த நேவ் லிங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேடிங் அப்ளை ஆயிருக்கும். இந்த பேடிங் இது வந்து REMல இருக்கும். இப்போ நம்ம REM பொறுத்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த பேடிங்கை நம்ம மாத்த போறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு லே அவுட்னு ஒன்று இருக்கும். இந்த ஏ டேக்கு லே அவுட்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு பேடிங் அப்ளை பண்ணிக்கலாம், பிக்சல்ல எவ்வளவு வேல்யூ அப்ளை ஆயிருக்குங்கிறது தெரியும். ஸோ பேடிங் டாப் 8 பிக்சல், பேடிங் ரைட் 16, பாட்டம் 8, லெஃப்ட் 16 பிக்சல் இருக்கு. பட் எனக்கு வந்து லெஃப்ட்லயும் ரைட்லயும் கம்மியாகும். பேடிங் லெஃப்ட்லயும் ரைட்லயும் கம்மியாகும். டாப் அண்ட் பாட்டம் ஓகே தான், அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இங்க வரேன், நேவ் லிங்க்ல இருக்கு ஆக்டிவ் எழுதிடாதீங்க, ஏன்னா ஆக்டிவ் ஒரே ஒரு ஏ டேக் தான் எழுதியிருப்போம். அந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணிடுவாங்க. காமனா எழுதணும், அப்பதான் எல்லா ஏ டேக்குக்கும் அந்த பேடிங் அப்ளை ஆகும். ஸோ பேடிங் டாப் 8 பிக்சல் அண்ட் ரைட்டுக்கு 16 பிக்சல் இருந்துச்சு. திரும்ப பாட்டமுக்கு 8 பிக்சல் தான் இருந்துச்சு. அண்ட் லெஃப்ட்டுக்கு 16 பிக்சல் இருந்துச்சு.
இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டாப்புக்கும் லெஃப்ட்டுக்கும் டாப்புக்கும் பாட்டமுக்கும் சேம் அண்ட் லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சேம் அப்படின்னா 2 டைம்ஸ் கொடுத்தாலே போதும். ஃபர்ஸ்டா இருக்கிற வேல்யூ டாப்புக்கும் பாட்டமுக்கும் எடுத்துக்கும். செகண்டா இருக்கிற வேல்யூ வந்து லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் எடுத்துக்கும். இப்ப எந்த சேஞ்சுமே இருக்காது. ஏன்னா ஆக்சுவலா அது என்ன அப்ளை பண்ணிருந்துச்சோ அதே வேல்யூ தான் நான் வச்சிருக்கேன். இதை நீங்க கம்மி பண்ணலாம். நான் ஒரு 12 பிக்சல் கொடுக்குறேன். அண்ட் இப்போ காப்பி பண்ணிட்டு என்னோட நேம் லிங்க் இங்க இருக்கு. லைன் நம்பர் 21 or 23ல இருக்குன்னு நினைக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கத்துல டேப் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிப்பாங்க. ஓரளவுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். பட் ஓகே. அடுத்த ப்ராப்ளம் என்ன இருக்கு நமக்கு? நீங்க மினிமைஸ் பண்ணிக்கலாம். இந்த இது பட் இது நம்ம பெர்ஃபெக்ட் பிக்சல்ல பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்தாலே தெரியுது இது ரொம்ப கேப் இருக்கு. இங்கே கேப்பே இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ அதுக்கும் இதே தான். இப்போ பேடிங் நம்ம பார்த்தோம்ல, பேடிங் 8 பிக்சல் 16 பிக்சல் அதான் இதுக்கும் அப்ளை ஆகிருக்கும். ஏன்னா அது பூட் ஸ்டாப்ல இருந்து வந்தது நேவ் லிங்க்கு. ஸோ இதுக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா பேடிங் 8x அண்ட் லெஃப்ட் ரைட்ல எனக்கு அவ்வளவு கூட வேண்டாம். 0 போட்டுறேன். 0ல இருந்து ஜாஸ்தி பண்றேன். 8 பிக்சல் வச்சேன்னா ஓரளவுக்கு நீட்டா இருக்கு. கொடுத்துடலாம். நம்பர் 60. அண்ட் இன்னும் இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஃபாண்ட் சைஸ் எதை சொல்லணும்? அந்த ஐக்கானோட சைஸ் அலைன்மெண்ட்டும் இன்னும் கொஞ்சம் ரைட் எட்ஜ்ல இருந்து வந்திருக்கு. லெஃப்ட் எட்ஜ் ஒட்டி இருக்கு. பட் அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. இதோட நான் சைஸை வேணா வச்சு ஜாஸ்தி பண்றேன். இது இந்த ஐக்கானோட சைஸ். ஐக்கானோட சைஸ் எப்படி ஜாஸ்தி பண்ணலாம்? ஏ டேகுக்கு ஃபாண்ட் சைஸ் அப்ளை பண்றது மூலமா. ரொம்ப பெருசா இருக்கு. ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. ஐக்கான் வந்து இங்க வேற மாதிரி இருக்கு. இங்க வந்து ஃபேஸ்புக்லாம் ரவுண்டட் ஐக்கானா இருக்கு. நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா இவங்க வேற ஃபாண்ட் ஹவுஸும் ஏதோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வேற ஒரு இது யூஸ் பண்ணியிருப்போம். ரியலா ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த டிசைனரே நமக்கு கரெக்டா கொடுத்துருவாங்க. ஸோ லைன் நம்பர் 60ல நான் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெடர் வந்து இப்போ எனக்கு பெர்ஃபெக்டா வந்து விட்டது அப்படின்னு நம்புறேன். பார்த்தோம்னா இதை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. அந்த ஓவர்லேயோட வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஓவர்லேயோட வேலை முடிஞ்சிச்சுன்னா அதுவா போகாது. நீங்க வந்து வீட்டு கொடுக்கணும். இப்போ வந்து போயிடும். இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த புது டிசைன் கிடைச்சிடும். இதுதான் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிக்கிற ஹெட்டர். ஸோ இப்போதும் கொஞ்சம் நீட்டாவே இருக்குது. இதே மாதிரி வேற என்ன பண்ணலாம்னா ஃபூட்டருக்கும் இதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணிருக்காங்க. அதை நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். இந்த செக்ஷன்ல என்ன பேக்ரவுண்ட் கலர் இருக்கோ அது வேற எதுவுமே இல்லை. எல்லாமே நம்ம பெர்ஃபெக்டா பண்ணிட்டோம். ஹோம் பேஜ் 100% அக்யூரேட்டா நம்மளால அச்சீவ் பண்ணிருக்க முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு பேஜ் தான் முடிச்சிருக்கோம். நம்ம இந்த ஒரு சைட்டே முடிக்கணும்னு வச்சிருந்தோம். இதுக்கு அடுத்து வந்து நம்ம இது வந்து ரீயூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஹெடர் செக்ஷன்லாம் ரீயூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த செக்ஷன்லாம் பண்ணணும். ஸோ வி ஸ்டில் ஹேவ் ஒர்க்.
ஸோ இனி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், நெக்ஸ்ட் வீக் இதை கண்டினியூ பண்ணி தான் பண்ணுவோம். பட் அதுக்காக உங்களுக்கு ஒர்க் இருக்காம இருக்காது. உங்களுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து அசைன் பண்ணிடுவோம், ஒரு பேஜ் வந்து அசைன் பண்ணிடுவோம். அதை நீங்களே தனியா ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கம்மிங் வீக்ல வந்து யூ வில் ஃபீல் இட். அதிக டைம் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க கிளாஸ் அட்டன் பண்றதை விட அப்படின்ட்டு. ஸோ அந்த பேஜ் நீங்க டெவலப் பண்ணுவீங்க. அதுக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு மென்டர் இருப்பாங்க, ஒரு பர்சன். ஹி வில் பி அவைலபிள் ஃபார் யூ. உங்களுக்கு நீங்க அவரை ரீச் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் தனியா ஒரு கால் செட் பண்ணிட்டு சொல்றேன். யூ, ஹிம் அண்ட் மீ, 3 பேரும் ஒரு கிளாஸ் ஒரு கால் இருக்கும். அண்ட் சுபாவும் இருப்பாங்க. 1-to-1 மீட்டிங் மாதிரி தான் இருக்கும். வில் ஸ்கெடியூல் இட் ஃபார் டுமாரோ. நாளைக்கு அது ஒரு 15 மினிட்ஸ் டைமாக தான் இருக்கும். நாளைக்கு சண்டே இல்லையா? ஆமா. நாளைக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம். அது சுபா வில் ரீச் யூ. அவங்க அந்த பர்சனோட அவைலபிலிட்டி கேட்டு நம்ம கோல் வந்து இதுவா இருக்கணும். நெக்ஸ்ட் சண்டே கூட நீங்க அந்த பேஜ் முடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சண்டே 23rd நீங்க ஒரு பேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். மீன்வைல் இதையும் நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுல இருக்க இன்புட்ஸும் உங்களுக்கு அங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீக் இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடும். இது வந்து அவ்வளவு டைம் ஆகாது. லைக் ஒரே செக்ஷன் தான், ஒரு சேம் டெக்னிக் தான் திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ இந்த ரெசியூம் டைட்டில்லாம் வந்து காமனா தான் இருக்கும். இதுல வந்து கத்துக்கிறதுனா இந்த லாஜிக் மட்டும் தான் கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு செக்ஷன்ல ஏதாவது ஒரு விஷயம் தான் கத்துக்கிற மாதிரி இருக்கும். அதை we will do it in the coming week. ஓகேவா? ஃபைன். எனி டவுட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் ஆர் we can wind up. வேற 10 o'clock வரைக்கும் தான் கடை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ have to go out and finish my weekly purchase. That's all from my end. Rajesh. A great weekend. கம்மிங் வீக்ல இருந்து பிளான் வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 3 hours ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு. பாய்.